அவர்களை அப்படி பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி பெருமக்கள் மீதும் அதைத் தொடர்ந்து வந்த தாபோயின்கள் மீதும் தாபோயின்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் சுன்னத்தான வழிமுறையில் இந்த பெருநாள் தினத்தில் தொழுது அல்லாஹ்வுடைய இறை அருளை எதிர்பார்த்தவனமாக அமர்ந்துள்ள உங்கள் மீதும் என் மீதும் ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த ஒரு மாத காலம் நோன்பு நோற்று இறையச்சவாதிகளாக பல நல்ல அமல்கள் செய்து இன்றைய தினத்திலே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இன்றைய நாளிலே நாம் குறிமிருக்கிறோம். இந்த நாளை பற்றி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் பேசும் பொழுது எதற்காக இந்த பெருநாள் என்று சூரல் பஹரால சொல்லி காட்டுகிறான். அல் இத்தத உலா தக்கபிருல்லாஹு அலாமா ஹதாக்கும் உலா அல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் இந்த ஒரு மாதத்தை பூர்த்தி செய்த முழுமையாக்கிய காரணத்தினால் உங்களுக்கு நாம் நேர்வழி காட்டியிருக்கிறோம். இந்த முழுமை செய்த இந்த 30 நாட்களுக்காக வேண்டி இன்றைய நாளிலே அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை நீங்கள் புகழ வேண்டும், அதற்காகத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்றைய நாள் இந்த பெருநாள் சந்தோஷமாக இருப்பது, புத்தாடை அணிந்து கொள்வது, சிறப்பான உணவு உட்கொள்வது, இதெல்லாம் இந்த பெருநாளுடைய ஒரு அங்கம். அதற்கு முன்பாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய விஷயம், நீங்கள் ஒரு மாத காலம் நோன்புத்தீர்களே, அந்த எண்ணிக்கை நீங்கள் பூர்த்தி செய்தீர்களே, அதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கானே, அதற்காக வேண்டி இன்றைய நாள் அந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும், நன்றியை செலுத்த வேண்டும் என்று சூரா அல் பஹரால சொல்லி காட்டுகிறார். அந்த நன்றியை எப்படி செலுத்த வேண்டும்? மைக்கு போட்டு சத்தமாக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்வதன் மூலமாகவா, அல்லது உரத்து சத்தத்துடன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொன்னால் அல்லாஹ்வுக்கு பெருமை கொடுக்கக்கூடிய விஷயமா, நன்றி செலுத்தக்கூடிய விஷயமா என்று பார்த்தோம்னா, எப்படி அந்த நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரா ஆராஃப் 7வது சூரால சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்? வஸக்கர் ரப்பக ஃபி நஃப்ஸிக தஸ்ரு ஐன் வஹீதஹும் உதூன அல் ஜஹரி மினல் கௌலி பில் குது. உனது இறைவனை காலையிலும் மாலையிலும் மனதிற்குள் பணிவாக அச்சத்தோடு சொல் சத்தம் இல்லாமல் நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள். எப்படி அல்லாஹ்வை புகழணும், எப்படி நன்றி செலுத்தணும் அல்லாஹ் சொல்லும் பொழுது, காலையிலும் மாலையிலும் மனதிற்குள் பணிவு இருக்கணும், அச்சம் இருக்கணும். அப்படித்தான் நீங்கள் அல்லாஹ்வை புகழ வேண்டும், நன்றியை செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சத்தம் போட்டு நாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சொல்லிவிட்டோம்னா அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய விதம் ஆகிறாது. மைக்கை வைத்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சொல்லிவிட்டால் அந்த அச்சம் வந்து விடாது. உங்க அடி மனசுல ஆழ மனசுல எப்படி வர வேண்டும் என்றால், நான் 30 நாள் பூர்த்தி செய்திருக்கிறேன், நோன்பு நட்டிருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் அந்த அச்சம், அந்த பயம் வர வேண்டும், பணிவு இருக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது அந்த மனசுக்குள்ள ஆழத்திலிருந்து வரணும். சப்தம் போட்டு சொல்லிவிட்டோம் என்றால் அது பூர்த்தி ஆகிறாது என்று அல்லாஹ் அந்த அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வை புகழக்கூடிய விஷயத்திலும் கூட எப்படி நீங்கள் புகழ வேண்டும், எப்படி நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறான். ஆக இன்றைய நாளிலே நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய நாளாக வைத்துக் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகமாக அல்லாஹ்வை நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இந்த நாள் இருக்க வேண்டும். அதுல ஆரம்பத்தில் அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டான், எதற்காக நீங்க நன்றி செலுத்துறீங்க? 30 நாள் பூர்த்தி செய்த ஒரு பக்கம், எதற்காக நீங்கள் இந்த நாளில் நீங்கள் நன்றி செலுத்துறீங்கன்னா, அல் இத்தத வலா தக்புருல்லாஹு அலா மா ஹதாக்கும். அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத் கொடுத்திருக்கிறான்ல, அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழிப்படுத்திருக்கிறான்ல, அதற்காக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எதுக்கு நன்றி செலுத்தணும்? 30 பூர்த்தி செய்திருக்கிறோம், நன்மைகள் நிறைய சம்பாதிக்கிறோம், அல்லாஹ் நிறைய நன்மையை கொடுக்க போறோம், அதற்கு ஒரு நன்றி. அதற்கும் மேலாக மா ஹதாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத் கொடுத்திருக்கிறானே, ஒரு நேர்வழி கொடுத்திருக்கிறானே, அந்த நேர்வழியை நீங்கள் அடைந்ததற்காக வேண்டி இன்றைய நாளிலே நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான்? எதற்காக நன்றி செலுத்தணும்? எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை, அந்த ஹிதாயத்தை எல்லாரும் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். நாம பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹிதாயத் என்பது யார் யாருக்கோ கிடைக்காமல் போய்விட்டது, யாருமே அடைந்து கொள்ளவில்லை. எப்படிப்பட்ட ஒரு அருள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? உலகமே ஒரு பக்கம் ஓடக்கூடிய சூழல்ல, ஒரு பக்கம் ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் இது சத்தியம், இதைத்தான் பின்பற்ற வேண்டும், பின்பற்றக்கூடிய அந்த அமல்கள், அந்த இபாதத்துகள், இது அல்லாஹ் எந்த வகையில் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் இதை காண்பித்திருக்கிறார்கள். இதை நோக்கமாக கொண்டு பயணம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறதே, அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறேனே, பெற்றுக்கொண்ட அந்த ஹிதாயத்திற்காக வேண்டி நீங்கள் என்னை நன்றி செலுத்துங்கள். நம்ம சாதாரணமா இந்த கொள்கையில பயணிக்கிறோம், ஹிதாயத்தோடு இருக்கிறோம், கொள்கையில சாதாரணமாக பயணம் செய்கிறோம். அதனால அதனுடைய ஆழத்தன்மை நமக்கு புரியல.
அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பல நபிமார்களை பற்றி பேசுகிறான். அப்படி பேசும் பொழுது அல்லாஹ் தஆலா நூ நபியை பற்றி பேசுகிறான். நூ நபி அந்த சமுதாயத்திற்கு சொன்னார்கள், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் அவர்கள் செய்த ஒரு படகிலே ஒரு கப்பலிலே நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது நூ நபியுடைய தந்த சொந்த மகன் அவர் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மார்க்கத்தை பின்பற்றவில்லை. நூ நபியுடைய மகனுக்கு ஹிதாயத்து கிடைக்கல. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல லூத் நபியை பற்றி பேசுகிறான். அந்த லூத் நபியுடைய மனைவி அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கல, இந்த சத்தியம் கிடைக்கல. யார்? நபிமார்களுடைய மனைவி, நபிமாருடைய பிள்ளை இப்ராஹிம் நபி, அவருடைய தந்தை. நான் எதை செய்கிறேனோ அவர்கள் சிற்பங்கள் செய்திருந்தார்கள், நான் எதை வடிவமைக்கிறேனோ அதுதான் இறைவன் என்று சொன்னார்கள். ஒரு நபி, அல்லாஹ்வுடைய தோழர், உற்ற நண்பர். அப்படிப்பட்ட ஒரு தோழருக்கு தன்னுடைய தந்தை நேர்வழி பெறவில்லை, ஹிதாயத்து கிடைக்கல. ஏன் நன்றி செலுத்தணும்? இப்ப புரியுதா நமக்கு? எதற்காக இன்றைய நாள்ல அல்லாஹ்வை அவ்வப்போது ஒரு ஒளிப்பொழிதில் நினைக்கும் பொழுது ஏன் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த ஹிதாயத்து உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக நீங்கள் இன்றைய நாளில் நீங்கள் நன்றி செலுத்துங்கள். நோன்பு வச்சது, நன்மை செஞ்சது, தர்மம் கொடுத்தது, இதெல்லாம் ஒரு பக்கம். அதெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். குறிப்பாக அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய நாட்கள்ல இந்த மாதத்துல செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நானே கூலி கொடுக்குறாங்க. அல்லாஹ்வே கொடுக்குறான் நேரடியாக, எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுக்குறான். குறிப்பாக பிரத்யேகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இதற்குண்டான நன்மைகளை நான் கொடுக்குறேங்கிறான். அதற்கு ஒரு நன்றி. அதற்கும் மேலாக உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஹிதாயத்திற்காக வேண்டி நீங்கள் நன்றியை செலுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு நபி தோழர் வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை இணை வைக்கக்கூடியவர், இறந்து விட்டார். அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் கேட்கும் பொழுது அவர் நரகத்தில் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் நரகத்தில் இருக்கிறார். அவர் வாடிய முகத்தோடு திரும்பி செல்கிறார். செல்லக்கூடிய நேரத்தில் முஸ்லீம் வரக்கூடிய செய்தி மீண்டும் அழைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் அழைச்சி சொல்றாங்க, உன்னுடைய தந்தையும் அங்கே இருக்கிறார், என்னுடைய தந்தையும் அங்கே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய தந்தையும் அங்கே இருக்கிறார், என்னுடைய தந்தையும் அதில் இருக்கிறார். அப்போ ஹிதாயத்து என்பது நபிமாருடைய குடும்பத்திற்கு கிடைக்கவில்லை, தாய் தந்தை சிலருக்கு கிடைக்கல, கட்டிய மனைவிக்கு ஹிதாயத்து கிடைக்கல, பெற்ற பிள்ளைகளுக்கு கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒரு ஹிதாயத் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, அதை நினைத்து நீங்க நன்றி நாளிலே நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய ரொம்ப விருப்பமான பாட்டனார், உயிருக்கு உயிர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடைசி நேரத்தில் கூட அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறாங்க, சக்கராத்துடைய ஹாலத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை தூதராக நீங்கள் அங்கீகரியுங்கள், நான் உங்களுக்கு சிபாரிசு செய்கிறேன். கடைசி கட்டத்தில் ரொம்ப பாசத்திற்குரியவர், நேசத்துக்குரியவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பக்கபலமாக நின்றவர், யாரும் அடிச்சிடக்கூடாது, யாருமே திட்டிடக்கூடாது, பக்கபலமாக நின்றவர். அவர் கூட கடைசி கட்ட வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லியும் அவர்கள் ஏற்காமல் இருந்துட்டார். இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த நேர்வழி, அந்த ஹிதாயத்து உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, அதற்காக வேண்டி இன்றைய நாளிலே நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய மிக முக்கியமான இன்றைய நாளில் செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயம். இது ஒரு செய்தி. இரண்டாவது முக்கியமான விஷயம், இன்றைய நாள் ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டிய நாள், ரொம்ப கவனமாக கவனிப்போடு இன்றைக்கு இருக்க வேண்டிய நாள் என்னவென்றால், ஒரு மகிழ்ச்சியிலேயே இன்னைக்கு இருப்போம். நாம அப்படிதான் இருக்கணும் இன்றைய நாள். ஒரு சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், நல்ல ஆடை கொடுக்கணும், அப்படிதான் இருக்கணும் இன்றைய நாள். ஆனால் கடந்த ஒரு மாதத்திலே நாம் இருந்தோம்ல, இறை அச்சத்தோடு, இஹ்லாஸோடு, நேர்மையோடு, ஒழுக்கத்தோடு, சரியான வார்த்தைகளோடு இப்படியான ஒரு மாதம் கழிந்தது. அது ஏன் கழிந்தது? இன்றைக்கு நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய நாள் ஒரு மாத காலம், கடந்த 11 மாதத்தில் இல்லாதது ஒரு மாதத்தில் செய்து காமிச்சிருக்கிறோம். ஒரு மாதத்தில் 11 மாதத்தில் இல்லாத ஒழுக்கம் நம்மகிட்ட இருந்தது, முன்பு இருந்தாத தொழுகை இடத்துல இருந்தது, முன்பு செய்யாத தர்மங்கள் நம்ம செய்திருக்கிறோம். இப்படி பல்வேறு நன்மைகள் செய்துதான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நன்மை செய்யாமலாம் கிடையாது, பார்த்து பார்த்து நேரத்தை பார்த்து வக்தை பார்த்து அந்த தொழுகை நிறைவேற்ற வேண்டும். நல்ல தூங்கக்கூடிய, சிறப்பாக தூக்கம் வரக்கூடிய அந்த நேரத்திலும் கூட இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை சொல்ல வேண்டும். இப்படி பார்த்து 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 பல நன்மைகளை செய்திருக்கிறோம். எதற்காக அல்லாஹ் தஆலா இப்படி செய்ய சொல்றான்? எல்லாருக்கும் நமக்கு தெரியும், நமக்கு இறையச்சம் வரணும். லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது உங்களுக்கு இறையச்சத்தை பெற வேண்டும். இறையச்சம் கண்டிப்பாக பெற்றிருக்கிறோம். இந்த மாதத்துல நேற்றைக்கு மக்ரிப் தொழுகை வரைக்கும் இறையச்சம் அதிகமாக நிரம்பி இருந்தது. இறையச்சம் என்பது எங்கேயுமே விடாம கரெக்டாக பிடித்துக் கொண்டிருந்தோம் அந்த அச்சத்தை. ஆனா அந்த இறையச்சம் இன்றைய நாளிலிருந்து இந்த தொழுகை முடித்த பின்னால் அந்த இறையச்சம் எங்கே செல்கிறது? இது எப்படி இருக்குன்னா, ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது, ஒரு ஜாப் கிடைக்குது, அரசாங்கத்திலேயோ தனியாரத்திலேயோ ஜாப் கிடைக்குது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கிடைத்த அந்த உத்தியோகத்தை
அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஒரு மாதம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் ட்ரைனிங் எடுத்தது வந்து இந்த வேலையை நீங்கள் செய்யுங்கன்னு கொடுக்குறாங்க. அரசாங்கமோ தனியார் நிறுவனமோ ட்ரைனிங் சிறப்பாக செஞ்சிட்டோம், ஒரு மாதம் சிறப்பாக செஞ்சிருக்கிறோம். அந்த நிறுவனமே பார்த்து பரவாயில்ல சூப்பராக பண்ணுறான், அடுத்து வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக செயல்படும் என்று உத்தியோகம் கொடுத்துட்டாங்க. சிறப்பாக ஒரு மாதம் பயிற்சியும் பெற்றாச்சு. எல்லாம் பெற்றுக்கொண்டு அடுத்தது ஊதியம் கிடைக்க போகுது. மாசம் மாசம் சிறப்பான சம்பளம் கிடைக்க போகுது. ஒரு மாசம் நல்லா செஞ்சுட்டு ஊதியம் கிடைக்கக்கூடிய அந்த சமயத்தில் நிறைவேற்றி அந்த பயிற்சி இல்லாம விட்டு விட்டு நாம இஷ்டத்துக்கு போய் கம்பெனியில் இருந்தோம்னா கம்பெனியில் இருக்கக்கூடிய முதலாளியோ அரசாங்கமோ நமக்கு என்ன பண்ணுவான்? எளிதாக புரிந்து கொள்வதற்காக வேண்டி சிறப்பாக பயிற்சியெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து வரக்கூடியது நம்முடைய ஜாப் ஸ்டார்ட் பண்ண, வேலை துவங்கணும். அங்கே சென்று நான் அங்கே பயிற்சி எடுத்தவங்க செய்ய மாட்டேன், அதெல்லாம் நாங்கள் முடியாது அப்படி என்று இருந்தால் அது யார் உத்தியோகம் கொடுத்தாங்களோ அவங்க எப்படி உங்களை பார்ப்பார்கள், உங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அதைத்தானே அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு ஒரு மாத கால பயிற்சி. அந்த பயிற்சியை பெற்றுக்கொண்டு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் சிறப்பாக இறையச்சத்தோடு இருக்கணும். அந்த இறையச்சம் எங்கே? இன்னைக்கு ஃபஜ்ர்ல அந்த இறையச்சம் இருந்ததா? ஒரு மாத காலம் நம்ம ஃபஜ்ர் யாரை விட்டுருக்கிறோமா? சார் என்னன்னே தெரியாது, அந்த நேரமே தெரியாது நமக்கு. அந்த நேரத்தில் எழுந்து சாப்பிட முடியாது. எழுந்து சாப்பிட்டு 4-4:30 மணிக்கெல்லாம் சாப்பிட முடியுமா? ஆனால் இறையச்சம் சஹர் செய்யணும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, எழுந்து செய்யறோம். தூக்கம் வருது, சஹர் முடிச்ச அப்படியே தூக்கம் வருது, தூங்கக்கூடாது, தொழுகைக்கு போகணும். பள்ளிவாசல் நிரம்பி இருந்தது ஃபஜ்ர்ல. இன்னைக்கு ஃபஜ்ர்ல எத்தனை பேர் இருந்தாங்க? இமாம கேட்டுக்கொள்ளுங்கள். ரம்ஜான்ல இருந்த மக்கள் ஃபஜ்ர்ல எவ்வளவு இருக்கிறாங்க? இன்னைக்கு ஃபஜ்ர்ல இருந்த மக்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இமாம்கிட்ட போய். அப்போ எங்கே இறைச்சத்தை பெற்றுக்கொண்டோம்? இறைச்சலாம் ஒன்றும் வரலைன்னு அர்த்தம். இறைச்சம் இருந்தால் எவ்வளவு மக்கள் இருந்தாங்க அந்த மக்கள் இன்றைக்கு வேண்டும். பிரதிபலனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். மட்டும் உங்களுக்கு இந்த அமர்வு செய்ய சொல்றாங்க. இன்னைக்கு ஃபஜ்ர்ல எங்க? ஃபஜ்ர் என்ன ஆனது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு மாத காலம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு மாத காலம் கெட்ட வார்த்தை வாயில வந்ததா? இல்ல. தவறான பேச்சுக்கள் கிடையாது. நாம பயன்படுத்தக்கூடிய சமூக வலைதளங்கள் ரம்ஜானுக்கு முன்னாடி பார்த்துட்டே இருப்போம். ஏதாவது பாட்டு வரும், என்னதான் இதுல இருக்கு பார்த்துருவோம், கொஞ்சம் மறுக்க முடியாது பார்த்துருக்கிறோம். ஏதாவது டைம் பாஸுக்காக வேண்டி காமெடி இதெல்லாம் இருக்கும், நடந்திருக்கும். ரம்ஜான் மாசம் வந்தா பார்த்துருக்கிறோமா? தட்டிட்டு போயிருவோம். ஆனா எல்லாம் பார்க்கிறோம். இந்த மாதத்துல இந்த காட்சிகளை பார்க்கணுமா? வேண்டவே வேண்டாம், தட்டி போயிருக்கிறோம், தட்டி கழித்திருக்கிறோம். ரம்ஜானுக்கு முன்னாடி திருமறை குர்ஆன் அதிகமா எடுக்கல, படிக்கல. இந்த மாதத்துல ரம்ஜான்ல திருமறை குர்ஆன் எடுத்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அதற்கு முன்னாடி படிக்கும் பொழுது விளக்கங்கள் தெரியலனால் உடனே போன் கால் வருது. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நடைபெற்ற நிறைய உரைகள் ஒரு மாதம் முழுவதும் அந்த உரைகளை கேட்டு கேட்டு பயிற்சி பெற்றிருக்கிறோம். இவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதன் பசியோடு இருக்கக்கூடிய சமயத்துலங்க, பசியோட ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த நேரத்தில் போய் ஏதாவது பேசணும்னு வைங்களேன், அவனுடைய ஸ்டைல வேற மாதிரி இருக்கும். பசியோடு இருக்கும்போது இவன் வேற வந்து தொல்லை பண்றானே, ஏதாவது வியாபார நேரத்திலயோ ஏதோ ஒரு சமயத்தில் பசியோட ஒருத்தர் கடுமையா இருக்கிறான். அப்போ போய் பேச்சு கொடுத்தாலோ பேசினாலோ ஏதாவது நடவடிக்கை ஈடுபட்டாலோ அவனுக்கு முகமே மாறிடும். ஆனா பசியில வந்து தொல்லை பண்றான்னு. ஏன் என்று சொன்னால் மனிதனுடைய இயல்பு அது. பசியோடு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு பேச்சு கொடுத்தாலும் அவனுடைய வார்த்தைகள் சரியா வராது, அல்லது தன்னுடைய முகத்தை வேற மாதிரி காமிப்பான். ஆனால் இந்த மாசத்துல காலையில ஒரு கிட்டத்தட்ட 5 மணி முதல் மாலை 6:30 வரைக்கும் பசியோட இருந்தோமே, யாராவது பேசும்போது நம்ம முகத்தை மாத்தணுமா? நாளைக்கு இன்னைக்கு பாருங்க, பசி ஃபுல்லா கிள்ளுது. அந்த நேரத்தில் பேசுறோம்னா வேற மாதிரி ஒரு டென்ஷன் ஒன்று இருப்பான். முறையாக பதில் சொன்னாலும் அவனுக்கு வேற மாதிரி மண்டையில் ஓடிட்டு இருக்கும், டென்ஷனாக இருப்பான். ஏன்னா சாப்பாடுடைய அந்த வலி அந்த மாதிரி. ஆனால் இந்த மாதத்தில் பசியோட பட்டினியோடு பயணம் செய்தோமே, அந்த நேரத்தில் யாரோ பேசும்போது ஏதாவது சொல்லும்போது நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய முகம் எதுவுமே மாறாது. ஏன்? கட்டுப்பட்டு இருந்தோம், இறையச்சத்தோடு இருந்தோம். ஏதோ வார்த்தை விட்டுறக்கூடாது, ஏதோ சொல்லிடக்கூடாது, நாம சலித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஒரு மாத காலம் பயிற்சி எடுத்திருக்கிறோம். இவ்வளவு முடியும், முடியாதெல்லாம் கிடையாது. ஒரு மாதம் செய்து காமிச்சிருக்கிறோம், இது முடியும், என்னால தப்பான வார்த்தைகள் வாயில வராது, இறையச்சத்தோடு இருப்பேன், தவறான காட்சிகளை பார்க்க மாட்டேன் என்று ஒரு மாத காலம் நாம நிறைவேற்றி காமிச்சிருக்கிறோம். நிறைவேற்றியதை அடுத்து வரக்கூடிய மாதத்துல ஏன் நம்மளால முடியாது என்றால், முறையாக அந்த இறையச்சம் நம்முடைய ஆள் மனதில் கடவில்லை என்றுதான். வேற என்ன எடுத்துக்க முடியும்? வேற என்ன சொல்ல முடியும்? குறிப்பாக இந்த மாதத்துல தொழுகை எவ்வளவு கவனமாக இருக்கும். நேரத்தை அலாரம் போட்டு 5 வக்துக்கு அலாரம், மற்ற நேரங்கள்ல ஏதாவது அலாரம் இருக்கும். இந்த நாட்கள்ல 5 வக்துக்கு அலாரம் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. கரெக்டாக போகணும், பள்ளி வாசல்ல போகணும், ஜமாத்துல போகணும். கூட்டமாக பள்ளி நிரம்பி இருந்தது. இங்கிருந்து இல்லைன்னா என்ன இறைச்சத்தை நாம் இந்த ஒரு மாத காலம் பெற்றுக்கொண்டோம். இந்த ஒரு மாத காலம் பயிற்சி முறையாக செஞ்சிருக்கிறோம். அந்த பயிற்சி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல குறைவாக இருக்கிறது. அதை மாற்றக்கூடிய நாள் தான் இன்றைய நாள்.
மகிழ்ச்சியோட பயணம் செய்து மகிழ்ச்சியோடு இன்றைக்கு இருந்து சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. இவ்வளோ கஷ்டப்படுறது வீணா போகணுமா? எடுத்த பயிற்சி நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆகணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. நம்ம மனசுக்குள்ள இருக்கும், நாம தான் தொழுகிறோமே, இபாதத் செய்கிறோமே, நிறைய கிடைச்சோன்னு நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாளிலே ஒருவர் வருவார், முழுமையாக திவாலானவர், அவர் முழுசா அவுட். என்ன போயிடுச்சு அல்லாஹ்வுடைய தூதரே? அவர் சேமித்து வைத்த தங்கம் எல்லாம் போயிடுச்சா? சேமித்து வைத்த வெள்ளி எல்லாம் போயிடுச்சா? மொத்த சொத்தம் போயிடுச்சா? அவரு திவால் ஆயிட்டாரும் கேட்கும்பொழுது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லை. அவர் நிறைய ஏன் கேட்கிறாங்கன்னா, நிறைய தொழுதவர், தர்மம் செய்தவர், நிறைய அல்லாஹ்விற்காக வேண்டி செய்தவர், இப்படிப்பட்டவர் திவாலாய் வந்து நிற்கிறாங்க மறுமை நாள்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் தொழுதிருந்தாலும் இபாதத் செய்திருந்தாலும் நிறைய நன்மையாக ஈடுபட்டிருந்தாலும் அவர் வேறு சிலரை துன்பத்துக்கு ஆளாக்கி இருக்கிறார், வேறு சிலரை ஏசி இருக்கிறார், திட்டி இருக்கிறார், வேறு சிலரை துன்பப்படுத்திருக்கிறார், ரத்தத்தை ஓட்டி இருக்கிறார். அதனால் அவருடைய நிலை என்ன ஆகுது தெரியுமா? யாருக்கெல்லாம் அவர் பாதிப்பு ஏற்படுத்தினாரோ அவருக்கு இவருடைய நன்மைகள் எடுத்து கொடுக்கப்பட்டது. இவர் யாரை பாதிப்பு ஏற்படுத்தினாரோ அவருக்கு இவர் தொழுகை இபாதத்து இந்த நன்மைகள் எல்லாம் எடுத்து அவர் கொடுக்கப்பட்டது. எல்லாமே கொடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட நபருடைய தீமை இருந்தது, அந்த தீமைகள் எல்லாம் எடுத்து இவருக்கு மாற்றப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுத தர்மம் செய்த பல நன்மைகள் செய்த நபர்களுக்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் அப்படின்னா அந்த நன்மையான காரியங்கள் நடந்தது என்ன நிலைமை ஆகும்? தொழுதவருக்கு இந்த நிலை. யாருக்கு? தொழுதது தர்மம் செய்தது எல்லா நன்மையான காரியங்கள் செய்தவருக்கு இந்த நிலை. இந்த நன்மைகள் பக்கத்திலே நம்ம இல்ல, அவருடைய நிலை என்ன ஆகும்? இவர்களே திவாலாயிட்டாங்கறாங்க. ஏன்? பலரை துன்பப்படுத்தியது, பல விஷயங்கள். ஒண்ணுமே நம்ம கிட்ட தொழுகை இல்லை, இபாதத் இல்லை, இதெல்லாம் இல்லை என்றால் நம்ம நிலைமை என்ன ஆகும் என்று இன்றைய நாளில கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அலட்சியமாக விட்டுவிடக்கூடாது, அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. இதை விட என்னங்க வேணும்? உலகத்துல பார்ப்போம், என்னென்னமோ நடக்குது. திடீர்னு இன்னைக்கு இருக்கிறா, நாளைக்கு இல்ல. காலையில் இருக்கிற சாயந்தரம் இல்ல. பெரிய பெரும் தலைவர்கள், நம்ம என்ன கணக்கு? பெரும் தலைவர்களை காலையில் இருக்கிற சாயந்தரம் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் சந்தித்தோம் என்றால் நம்முடைய நிலை நாளைக்கு மறுமையில என்ன ஆகும்? எந்த வக்து வந்தாலும் சரி என்னுடைய தொழுகை விட மாட்டேன், இறைச்சத்தோடு இருப்பேன். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் கண்காணிக்கிறான். எப்படி இந்த ரமலான் மாதத்துல கடுமையான அந்த தாகம் ஏற்பட்டாலும் கூட நான் தண்ணியை குடிக்க மாட்டேன், அல்லாஹ் பார்க்கிறான். அந்த அச்சம் மனசுக்குள்ள இருந்ததில்ல, அந்த இறைச்சம் ஒவ்வொரு செயலுக்கும் அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல கண்டிப்பாக தொடர வேண்டும். இது ஒரு செய்தி. அடுத்ததாக இந்த பெருநாளிலே ரசூலுல்லாஹ் வந்து முக்கியமான ஒரு செய்தி சொல்றாங்க. இந்த திடலுக்கு எல்லாரும் வரணும், ஆண்கள் வரணும், பெண்கள் வரணும். குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் மாதங்களுக்கு ஏற்பட்ட பெண்களும் கூட அவர்கள் வர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தன்னிடத்தில் ஆடை இல்லை என்றாலும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய பெண்கள்ட்ட ஆடை இரவலாக வாங்கி கொண்டு நீங்கள் இந்த இடத்துல கலந்து கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். இது யாருமே கடைபிடிக்கல, நம்மளை தவிர, சத்தியத்தை பின்பற்றக்கூடிய நம்மளை தவிர யாருமே கடைபிடிக்கிறது இல்லை, பெரும்பாலும் இல்லை. நாம கடைபிடிக்கிறோம், பெண்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம், பயான் கேட்க சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் காமிச்ச முக்கியமான வழிமுறை எல்லாமே அசம்பிள் ஆயிடணும். பெருநாளுடைய தினம் என்றால் வீடுகளில் இருக்கக்கூடாது, எங்க இருக்கணும்? திடல்ல இருக்கணும். இவ்வளவு வலியுறுத்தல். பெண்களும் கூட வந்து பங்கேற்க வேண்டும். இது ஒரு காலத்துல இந்த நேரம் வக்து கூட யாரும் பின்பற்றல. இதுதான் சத்தியம் என்று காண்பித்த பின்னால் இன்றைக்கு நமக்கு முன்னாடி ஃபார்வர்டா போறாங்க. நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இதை பார்த்து இதையும் பின்பற்ற வேண்டும். மற்ற ஜமாத்துகளாக இருக்கட்டும், தொழக்கூடிய மற்ற மக்கள் பெண்களையும் அழைத்து கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நிறைவேற்ற வேண்டும். எந்த அளவுக்கு? ஆடை இல்லை என்றாலும் மாதவிலக்காக இருந்தாலும் இந்த திடலுக்கு வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. இது ஒன்று. திடலுக்கு வரக்கூடியவர்கள் தொழுகை முடித்து இந்த பயான் முடித்து டக்குன்னு கிளம்பிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உட்கார்ந்து துவா செய்யணும், பிரார்த்தனை பண்ணணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும், பாவம் மன்னிப்புகளை கேட்க வேண்டும். இந்த பெருநாள் தினத்துல நாம் செய்யக்கூடிய இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. வெறும் மகிழ்ச்சி மட்டும் இல்லை, இன்னைக்கு மகிழ்ச்சி ஒரு அங்கம், அதை தாண்டி இவ்வளவு விஷயங்கள் இந்த நாளில் இருக்கிறது. அதில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இன்றைய நாள் திடலுக்கு வந்து எல்லாருமே பங்கெடுத்து தொழுகை முடித்து இந்த பயான் உரை முடித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும். கண்டிப்பா இது செய்யணும். ஏன் செய்யணும்? கையில் கண்டிப்பாக கை ஏந்திதான் ஆகணும். நம்முடைய பாவங்களுக்காக வேண்டியெல்லாம் கேட்பது ஒரு பக்கம், அதுவும் கேட்கணும். நம்முடைய தேவைகள் கேட்பது ஒரு பக்கம் கேட்கணும். அதை தாண்டி எதற்காக இன்றைய நாள் கேட்க வேண்டும் என்றால், இன்றைக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக யாருமே நம்மளை தடை பண்ண முடியாது. இவ்வளவு மக்கள் தொழுகிறாங்க மஹல்லா ஃபுல்லா, யாரும் வந்து கேள்வி கேட்க முடியாது. இந்த மாதிரி நிம்மதியாக தொழக்கூடிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். இதே நாட்டிலே வசிக்கக்கூடிய இதே நாட்டிலே சில பகுதிகளிலே இன்றைய நாள் சந்தோஷமாக இந்த நாள் கழிக்க முடியாது. நிம்மதியாக தொழுகை வந்து தொழுது செல்ல முடியாது. புது ஆடை அணிய முடியாது, தொப்பி அணிய முடியாது. அது மார்க்கத்துடைய கடமை இல்லை என்றாலும் நம்ம விருப்பம் அணியிறோம், அது அணிய முடியாது இன்றைய நாள். கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால்
யூபியில ஒரு பேசுறார், யாராவது கூட்டம் கூட்டமாக தொழுகைக்கு என்று சென்றால் பகிரங்கமாக பேசுகிறார், யாராவது சென்றால் குறைந்தது 15 நபர்களை நான் கொல்லுவேன் பகிரங்கமாக. தனியாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இல்லைங்க, பிரஸ் மீடியா நிக்கிறான், மைக் நிக்கிறான், மீடியா நிக்கிறான், மைக் நிக்கிறான். அந்த பிரஸ் மீட்ல சொல்கிறான் குறைந்தது 15 நபர்களை கொல்லுவேன். யாரும் அன்றைக்கு அல்லாஹு அக்பர் என்று வெளியில சத்தம் வரக்கூடாதுங்கிறான். அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய நாள், அல்லாஹ்வை நன்றி செலுத்தக்கூடிய நாள். இந்த நாளிலே அல்லாஹ் ஒரு வார்த்தை வரக்கூடாது, குறைந்தது 15 நபர்களை வெட்டி சாய்ப்பென்னு பகிரங்கமாக சொல்கிறானே, அவனுக்கு எதிராக இன்றைக்கு கையேந்துகள். அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செஞ்சாங்க, இறைவா இவர்கள் எதிரிகளை ஒவ்வொருவரையும் விட்டு விடாதே, கணக்கு தீர்க்குனாங்க. ஒவ்வொருத்தருக்காக வேண்டி கையேந்துங்க. நிம்மதியாக இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாளுங்க? பட்டாசு சொல்ல நாம எடுக்கக்கூடிய பங்கெடுக்கக்கூடிய மகிழ்ச்சி ஏழை பாலைகள் பங்கெடுக்க வேண்டும், அதுதான் இன்றைய நாள். வெறும் ஏழை வீட்டில் பிரியாணி இருக்கக்கூடாது. யார் ஏழை வீட்டு அடுப்பீங்களோ அவருடைய வீட்டிலே பார்த்து அவனும் நான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுறான். இஸ்லாமிய மார்க்கம் அத்தீன் வ நஸீஹா, பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம். பிறர் என்ன பண்றாங்க, பக்கத்து வீடு பார்த்தாங்க இல்லையா, அதுதான் இஸ்லாம். யாரையும் சொல்லல, பலர் சொல்லல, சந்தோஷமாக யாருக்கும் துன்பம் கிடையாது. வர்றோம், உட்காரோம், 1/2 மணி நேரம் தொழுகிறோம், துவா செய்யறோம், தனியாக கலைஞ்சு போறோம், சொந்த பந்தங்களுக்கு என்ன கொடுக்கிறோம், வேறு சமுதாய மக்களை அரவணைத்து செல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் அரவணைத்து இந்த நாளில் செல்லக்கூடிய வகையில் இந்த மார்க்கம் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா, சந்தோஷமாக கழிச்சீங்கன்னா, நான் சொல்றது ஒரு செய்தி, இந்த மாதிரி பல செய்தி எங்களிடத்தில் இருக்கிறது. ஒரு செய்தி மட்டும் சொல்கிற பிரஸ் மீட்ல சொன்னவன் பல பேர் பல மாதிரி சொல்றான். கடந்த கிறிஸ்துமஸே பண்ணாங்கல்ல, அடிச்சு உடைச்சி கொன்று எவ்வளவு சம்பவங்கள் பண்ணாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைய நாள் சந்தோஷமாக கழிக்க முடியவில்லை. வேற எங்கேயோ பேசணும், கடந்த வருடங்களாம் பேசணும், இந்த நாட்டில் இந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு தொழுகை கிடையாது, அடிக்கிறாங்க கேட்டோம். இப்போ நம்ம சொந்த பக்கத்தில், நம்ம நாட்டில் நம்ம வசிக்கக்கூடிய பகுதிகளிலே இப்படிப்பட்ட சூழல் நிலைமை இருக்கிறது. அந்த மக்களுக்காக வேண்டி இந்த நாள் உரை முடிச்சு நீங்கள் உட்கார்ந்து கையெழுந்துங்கள். ரசூலுல்லாஹ் கையை காண்பி சொன்னாங்க, ஒவ்வொருமாக இவர் இந்த இடத்துல வீழ வேண்டும், இவர் இங்கே வீழ வேண்டும் என்று கையை வைத்து வைத்து சொன்னார்கள். ஏன் அவ்வளவு தொல்லை கொடுத்தாங்க? அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்தான், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இறைவா நீ பார்த்துக்கொள், இவர்களை விட்டு விடாதே, கையேந்துங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த மக்கள் நிம்மதியாக இந்த நாளில் இந்த பெருநாளை கொண்டாட வேண்டும். அசம்பாவின் மீது ஆயிடக்கூடாது, அது பாதுகாப்பு நிறைவா நீதான் என்று அந்த மக்களுக்காக வேண்டி நீங்கள் அதிகமாக இன்றைய நாள் பிரார்த்தனை செய்யுங்கள். அவங்க மனசுல என்ன தெரியுமாங்க, இந்த மாதிரி அடிச்சா, இந்த மாதிரி உதைச்சா இந்த இஸ்லாம் இல்லாம போயிடும், யாரும் மைந்துட்டு வரமாட்டான் இப்படி நினைக்கிறாங்க. அதற்கு மரண அடி கொடுக்கும் விதமாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யுரிதுன லிதுஃபி நூரல்லாஹி பிஅஃவாஹிம் வல்லாஹி முதும்ம நூரி வலவ் கரியல் காஃபிரின். அல்லாஹ்வுடைய ஒளியை தங்களுடைய கரங்களால் ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். வல்லாஹி அல்லாஹ் தன்னை வெறுக்கக்கூடியவர்கள் வெறுத்த போதிலும் தன்னுடைய ஜோதியை முழுமையாக்காமல் விட மாட்டான். நீ என்ன திட்டம் போட்டாலும் சரி, என்னுடைய ஜோதியை, என்னுடைய தீபத்தை அணைக்கவே முடியாது, நான் முழுமையாக்குவேன் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நேற்றைய சர்வே பியூங்கிற ஒரு ரிசர்ச் சென்டர் அவங்க சொல்றாங்க, 4-5 நாட்களுக்கு முன்னாடி இந்த சர்வே அமெரிக்கால எப்பவும் இல்லாத அளவிற்கு கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் தரவுகள் இடத்துல இருக்கிறது. 4.5 மில்லியன் மக்கள், கிட்டத்தட்ட 45 லட்சம் மக்கள் அமெரிக்காவிலே இந்த வருடம் நோன்பு இருக்கிறார்கள். கடந்த ஆண்டுகளை கம்பேர் செய்து பார்க்கும்பொழுது 2019 இதை சம்பந்தமாக ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கு கிட்டத்தட்ட 2.8 மில்லியன், அன்றைக்கு 2.8 28 லட்சம் மக்கள் அன்னைக்கு. இன்றைக்கு ஒரு 6-7 வருஷ கேப்ல டபுள் ஆயிருக்கு. 4.5 மில்லியன் 45 லட்சம் மக்கள் இன்றைய நாள்ல நோன்பு இருக்கிறார்கள். 2-3 நாட்களுக்கு முன்னாடி அந்த ரிசர்ச் தரவு இடத்துல இருக்கிறது. அல்லாஹ் முழுமையாக்குவான். இதற்கு முன்னாடி அமெரிக்கா எத்தனையோ பில்கேட்ஸ்ல இருந்து, அங்க இருக்கக்கூடிய ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ல இருந்து, கிளின்டன்ல இருந்து எத்தனையோ பேர் பார்த்த அந்த ஊர் அழிக்க வேண்டும், உதைக்க வேண்டும், அமெரிக்காவில் தாடி வைத்து உள்ள வரக்கூடிய சொன்ன நாடு. அமெரிக்காவில் தாடி யாரா போக முடியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி கிளின்டன் இருந்த சமயத்தில், ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இருந்த சமயத்தில் ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் இருக்கக்கூடாத கங்கணம் கட்டிய நேரத்தில் இன்றைக்கு எல்லாம் எப்படி மாத்திருக்கிறான்? 4.5 மில்லியன் மக்கள் அமெரிக்காவில் நோன்பு நோக்கிறாங்கன்னா அல்லாஹ் இந்த ஜோதியை முழுமைப்படுத்துவான். இப்படி நடக்கும் பொழுது பொறுமை காக்க வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மேலாக அல்லாஹ் பார்ப்பான், என்ன நினைக்கிறாங்களா, இப்பயாவது கையேந்தானா இல்லையா, இவன் இப்பயாவது ஹிதாயத்து கிடைத்ததா இல்லையா என்று அல்லாஹ் பார்ப்பான். அதனால் இன்றைய நாளிலே அதிகமாக அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க. இது ஒரு அங்கமாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த நாளில அதிகமாக தர்மம் செய்ய சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பெருநாளில் துவா செய்வது, அல்லாஹ்வை நினைப்பது, இது தாண்டி அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் பெருநாள் ஒரு நிகழ்ச்சிய பின்னால் பெண்கள் இந்த உரையாற்றதுக்கு பின்னால் நிறைய அள்ளி கொடுத்தாங்க. தாங்கள் அணியிருந்த ஆவணங்கள்லாம் அள்ளி கொடுத்தாங்க. செய்திகள்லாம் பல ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த நாளில் இது இன்னொரு முக்கியமான விஷயம்,
தர்மங்கள் அதிகமாக செய்யுங்க. யார் ஏழையா இருக்கான், யாரு கஷ்டப்படுறான், அவனுடைய நிலைமை என்ன என்று பார்த்து பார்த்து செய்யக்கூடிய முழுக்க முழுக்க மனிதநேய மிக்க ஒரு பெருநாள் தான் இந்த ஈதுல் ஃபித்ர் சொல்லப்படக்கூடிய பெருநாள். எல்லாமே மனிதநேயம் தான். அவன் கஷ்டப்படக்கூடாது, இவன் நல்லா இருக்கும், அவன் நல்லா இருக்கும், எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கிறான், எங்கன்னே கண்ணு தெரியாது, பார்க்கல, கண்ணுக்கு எட்டாவது தூரத்தில் இருக்கான், அவன் நல்லா இருக்கும், அதற்காக வேண்டி நீ கையெழுந்துங்க. எல்லாமே முழுக்க முழுக்க மனிதநேயம் சம்பந்தப்பட்ட ஒரு பெருநாள் தான் இந்த பெருநாள். மற்றவருடைய பிரச்சனை அவர்கள் சுமூகமாக முடிக்க வேண்டும், அதற்காக தான் இந்த பெருநாள். இப்படி நிறைய விஷயங்கள் அடங்கியது தான் இந்த பெருநாள் என்பது இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கழிப்போம். அதே போல கவனமற்று நாம் ஆகிடக்கூடாது, அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரை முடித்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.